டிஸ்கவர் யுவர் செல்ஃப் உங்களை வரவேற்கிறது. இன்றைக்கி நம்மளுடைய டிஸ்கவர் யுவர் செல்ஃப் சேனலில் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான ஒரு பதிவு. இப்போது டிஆர்பி பார்த்திங்கன்னா பிஜி டிஆர்பிக்கான புது சிலபஸ் வெளியிட்டுட்டாங்க. இதில் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான எந்த விதமான மாற்றங்களும் இதுவரைக்கும் வரல. ஸோ இனிமேலும் வருமா அப்படின்றது தெரியலை, நமக்கு பார்க்கலாம். இப்போ ஒரு வார காலம் முடிஞ்சு போச்சு. எஜுகேஷன் சைக்காலஜியில் பெரும்பாலும் மாற்றம் இருப்பதற்கு வாய்ப்பில்லைன்னு நினைக்கிறோம். ஸோ அதுவும் மாற்றங்கள் இருக்கலாம், சொல்ல முடியாது. இருந்தாலும் பேசிக்காக இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அனைத்து சப்ஜெக்ட்டுக்கான பாட விளக்கங்கள் போட்டாச்சு, சிலபஸ் போட்டாச்சு. எல்லாத்துலேயுமே நல்லா ஒரு ஹெவியாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு 40 to 45% ஆட் பண்ணியிருக்காங்க. நான் காமர்ஸ் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா அந்த மாதிரி தான். எல்லா சப்ஜெக்ட்டுமே இதே மாதிரி என்ன செஞ்சுருக்காங்க, ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இப்போ உள்ள 11th 12th ப்ளஸ் அடிஷ்னலாக இது தேவை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய அப்டேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது நம்ம வழக்கமாக நம்ம சொன்னது தான். ஸோ இது போக 1 or 2 சேர்ப்பாங்கன்னு சொன்னால் அதுதான் இருக்கிற போர்ஷனில் ரொம்ப டெலீட் பண்ணல, கொஞ்சம் தான், ஒரு 10% தான் பார்த்திங்கன்னா காமர்ஸை பொறுத்த மட்டும் டெலீட் பண்ணியிருக்கிறாங்க, மேற்கொண்டு டெலீட் பண்ணல. அப்போ எஜுகேஷன் சைக்காலஜி ஜிகே நாம் படிக்கலாம். இனிமே வரக்கூடிய காலகட்டங்களில் அடுத்து வரக்கூடிய டெஸ்ட்டில் இந்த பிஜிடிஆர்பியில் யார் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேல அதிகப்படியான மதிப்பெண்கள் வாங்குகிறார்களோ அவர்கள் தான் கட் ஆஃபை எட்ட முடியும். ஏன்னா சப்ஜெக்ட் இப்போ ஒரு அடிஷ்னலாக ஒரு 40% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அது ஒரு பக்கம். அப்போது அது லோடு அதிகமாகுது. அப்போது சப்ஜெக்ட் என்ன தான் நம்ம அதிகமாக படித்தாலும் அதிகப்படியான மதிப்பெண்கள் என்பது கம்மியாகத்தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக கட் ஆஃப் பார்த்திங்கன்னா ஒரு கன்சிடபிளாக கம்மியாக தான் இருக்கும். அதுவும் புது பாடங்களில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா 2012 அதுக்கு 14 அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ்லாம் ரொம்ப டெப்த்தாக கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி புது பாடத்திட்டத்தில் இருக்குமா அல்லது மேலோட்டமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ பழசுலாம் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம கையில் இருக்கும். அப்போ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், இதை பற்றி தான் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு. ஸோ இப்போ அதற்கும் இப்போ நம்ம சான்சஸ் இல்லை. ஸோ கொடுக்கப்பட்ட எக்ஸ்ட்ரா பாடத்தில் நாம் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கும் பொழுது கன்சிடபிளி 110 மதிப்பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த கட் ஆஃப் மதிப்பெண்ணானது கண்டிப்பாக குறையும். அப்போது உங்களுக்கு கை கொடுக்கறது எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே தான். கடந்த கிட்டத்தட்ட 2 வருடங்களாக நம்ம பார்த்திங்கன்னா அந்த கிளாஸஸ் போய்கிட்டே இருக்குது. 19 பேட்சஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ 20வது பேட்ஜெட் எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் அந்த கிளாஸஸ் ஆனது டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஆரம்பிக்க இருக்கிறது, அல்லது இந்த மாதத்தினுடைய இறுதியில் ஆரம்பிக்க இருக்கிறது. நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ அதற்கான பதிவு தான் இது. ஸோ எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான கிளாஸு, மெட்டீரியல் மற்றும் டெஸ்ட்டு வேணுங்கிறவங்க கீழே தர்ற நம்பருக்கு தொடர்பு கொண்டு கொள்ளுங்கள். அதுபோக காமர்ஸ்க்கான கிளாஸஸ்க்கு வேணுங்கிறவங்களும் தயவுசெய்து பதிஞ்சு வச்சுக்கோங்க. டிசம்பர் 1st or 2nd வீக்கில் அந்த காமர்ஸ்க்கான கிளாஸஸும் நமக்கு துவங்க இருக்கிறது. மெட்டீரியல் இன்னும் 10 அல்லது 15 நாட்களுக்குள்ளே ரெடி ஆயிடும். ஸோ மெட்டீரியல் வேணுங்கிறவங்க, கிளாஸ் வேணுங்கிறவங்க இந்த கீழே தர நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகேக்கான அனைத்து சப்ஜெக்ட்ஸான நண்பர்களும் தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய வெற்றியை உறுதி செய்வது எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே தான். அதனால் அதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. உங்கள் பாடத்தில் வந்த எக்ஸ்ட்ரா சிலபஸுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க. கூடிய விரைவில் வரக்கூடிய அந்த டிஆர்பி வித்தியாசமாக ஓரளவுக்கு மதிப்பெண்கள் எடுக்கும் பொழுது நீங்கள் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதற்கு எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் அந்த கிளாஸஸுக்கு 20வது பேட்சாக நாம் ஆரம்பிக்க இருக்கிற இந்த பேட்சுக்கு நீங்கள் வாங்க. இந்த மந்த் எண்ட்லேயே கூட ஆரம்பிச்சிடுவோம். தொடர்ந்து இதை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே அனைத்து பாட சம்பந்தமான நண்பர்களுக்கும், காமர்ஸ் நண்பர்களுக்கான கிளாஸஸும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. மெட்டீரியல் ரெடியான உடனே அதற்கும் உங்களுக்கு ஒரு கிளாஸஸ் ஆரம்பிக்க இருக்கிறது. ஸோ இதை உங்களுடைய வெற்றிக்கு ஒரு ஏணிப்படி மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் ஆகட்டும், டெஸ்ட் பேட்ச் ஆகட்டும், அல்லது கிளாஸ் ஆகட்டும், எதுனாலும் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டுட்டிங்கன்னா நிச்சயமாக டிசம்பர் மாதத்தில் இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல இது கிடைக்கும். நீங்கள் கிளாஸஸ் சேர்ந்து உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே சேர்ந்து உங்களுடைய அப்டேட் பண்ணிக்கோங்க. இல்லை டெஸ்ட் பேட்ச் எஜுகேஷன் சைக்காலஜி சேர்ந்து உங்களை அப்டேட் பண்ணிக்கோங்க. இந்த வரக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா
நிச்சயமாக வந்து ஒரு கேட்வேயாக இருக்க போகிறது எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே தான். இதுதான் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கும் என்பதில் எந்த அளவிலும் உங்களுக்கு வந்து ஐயம் இல்லை. அதனால் தயவுசெய்து அந்த சிலபஸ் அதிகமாக இருக்குன்ட்டு இதை விட்டுறாதீங்க. ஸோ எஜுகேஷன் சைக்காலஜி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சைட் பை சைடு உங்களுடைய சப்ஜெக்டையும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதிகப்படியான கட் ஆஃப் எடுத்தால் மட்டுமே அரசு வேலை என்பது உங்களுக்கு தெரியும். ஸோ கடைசி நேரத்தில் 1 மார்க் போச்சு 2 மார்க் போச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்போமே எல்லாத்துக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 1/3 இம்பார்ட்டன்ட் ஷுட் பி கிவன் டு எஜுகேஷன் சைக்காலஜி மற்றும் ஜிகே அப்படின்றதை நான் சொல்கிறேன். இதை அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் டிஸ்கவரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.